சற்றுமுன் வெளியான பேன் கார்டு ரிலேட்டடான ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸும் பார்க்க போகிறோம். அது என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான உண்மையான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பேன் கார்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர கணக்கு எண் அப்படிங்கிறத பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம வரி செலுத்துவோருக்காக மெயினாக இதை வழங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அரசாங்கம். அதாவது தனிப்பட்ட அடையாள அட்டை எண் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது அவர்களுடைய நிதி நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்காகவும் வரி இணக்கத்தை உறுதிப்படுத்தவும் தான் இந்த பேன் கார்டு உதவுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேன் எண்ணுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை 3 வழியில் சரிபார்த்துக்கலாம், கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இது ஆன்லைன்லேயும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 முதன்மையான சேவை வழங்கிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய NSDLம், UDI உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய UTIIDSL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நிறுவனங்கள் தான் அரசாங்கத்தின் சார்பாக பேன் கார்டுக்கான சேவையை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நீங்கள் புதுசாக ஒரு பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அல்லது அவர்களுடைய சேவை போர்ட்டல் மூலமாக உங்களுடைய பேன் கார்டில் திருத்தங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இந்த 2, அதாவது NSDL அண்ட் தென் UDIIDSLன்னு சொல்லக்கூடிய இந்த 2 நிறுவனத்தின் சார்பில் நீங்களுடைய பேன் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, திருத்தங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது 2மே ஒரே டைம் பீரியடை தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பேன் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுதுன்னா 2 போர்ட்டலுமே அதே 15 நிமிஷத்தை தான் எடுத்துக்கிறாங்க. அந்த 2ல் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த 2 போர்ட்டலை யூஸ் பண்ணி நீங்கள் பேன் கார்டுக்கு அப்ளைவும் பண்ணிக்கலாம். இல்லை திருத்தங்கள், அதாவது உங்கள் பிறந்த தேதியிலையோ இல்லை அட்ரஸ் மாற்றமோ இந்த மாதிரி எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னா, அனைத்து வரி செலுத்துவோர் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் பங்கேற்கும் தனி நபர்களுக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்காக மட்டும்தான் இந்த பேன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பேன் கார்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னா வரி செலுத்துறது ஈஸியாக செலுத்திக்கலாம் அப்படிங்கிறத இதனுடைய மையக்கூறாக இருக்குது. பேன் கார்டு நிலையை நீங்கள் எப்படி சரிபார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு SMS மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற தகவலை கொடுப்பாங்க. இல்லைன்னா ஃபோன் கால் மூலமாக வரும். நீங்கள் இந்த மாதிரி பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஃபோன் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை வச்சு நீங்கள் இப்போ நம்ம விண்ணப்பிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கான ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுமே நீங்கள் இந்த 2 போர்ட்டலுக்குள்ளே போய் உங்களுடைய பேன் கார்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு நம்மளுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ பேன் கார்டு அப்படிங்கிறது எதற்காக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தருமே மினிமம் ஒரு 50,000 நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி, அதாவது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, பேன் கார்டு அப்படிங்கிறது எல்லா பேங்க் சைடில் இருந்துமே கேட்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஓன் தேவைக்காக நீங்கள் போய் இப்போ லோன் வாங்கணும் அப்படின்னு போனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பேன் கார்டை வச்சு அவங்க சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது எல்லா சைட்லேயுமே செக் பண்ணுவாங்க. உங்களுடைய சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் லோனே உங்களுக்கு எல்லா பேங்க் சைடில் இருந்துமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதற்காகத்தான் இந்த பேன் கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் உங்களுடைய சிபில் ஸ்கோர் கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லோன் வழங்குறதுல அவங்க பேங்க் சைடில் இருந்து என்ன ப்ரொசீஜர் மேற்கொள்கிறாங்களோ அதை மேற்கொண்டபடி தான் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறதே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேங்க்கில் ஒரு 50,000 லோன் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் மந்த்லி டியூவாக போட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கரெக்டான அந்த டைமில் அந்த லோனுக்கு உண்டான அசல் ப்ளஸ் வட்டியை நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான். இன்கேஸ் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் டவுன் ஆகும்.
அந்த டவுன் ஆகிற பட்சத்தில் தான் வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து டவுனாக இருக்குது, அதனால் நாங்கள் வந்து லோன் கொடுக்கறத பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேங்க்லேருந்து சொல்லுவாங்க. அதற்காகத்தான் வந்து மெயினாக இந்த பேன் கார்டு அப்படிங்கிறதே வந்து ரொம்பவே வந்து எல்லா பக்கமுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அப்டேட்டுன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லா மக்களுமே பேன் கார்டு வச்சுருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய தமிழக அரசாங்கத்துடைய முக்கியமான ரூல்ஸ். ஏன்னா இது வந்து எல்லா பக்கமுமே வந்து இப்போ டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுனால எல்லாருமே வந்து பேன் கார்டை வந்து யூஸ் பண்ணுற நிலையில தான் வந்து இருக்கிறோம். அதற்காகத்தான் வந்து பேன் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து இப்போ பேன் கார்டு வச்சுருக்கிற மக்கள்கிட்ட இருந்து தேவையில்லாமல் அன்வான்ட் லிங்க்ஸ் எல்லாம் வர்றதுனால அதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறையா லோன் அமௌண்ட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா ஃபேக்கான நியூஸஸ் எல்லாமே வந்து வந்துட்டுருக்குது. அதில் இருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான் வந்து நாங்கள் இந்த வீடியோஸையே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து நாங்கள் இப்போ செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் அழைப்பு வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கால்ஸை வந்து அட்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கான சிபில் ஸ்கோர் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு பேங்க்லேயும் போய் தான் வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் வரக்கூடிய இந்த மாதிரி அன்வான்டான மெசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோன் காலாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களுக்கான டீட்டெயில்ஸை கொடுக்கும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து திருடப்படலாம் அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமுமே வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் எல்லா மக்களுமே வந்து அந்த பேன் கார்டில் வந்து சொல்லக்கூடிய அப்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அந்த பேன் கார்டு ரிலேட்டடாக எந்த ஒரு விளக்கங்கள் பெறுவதாக இருந்தாலும் சரி, இல்லை மாற்றங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒன்று ஆன்லைன் மூலமாகவோ இல்லை ஆஃப்லைன் மூலமாக சொல்லக்கூடிய அந்த 2 வெப்சைட்டு NSDLன்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட் அல்லது வந்து UTIIDSLன்னு சொல்லக்கூடிய இந்த 2 இதில் மட்டும் போய் நீங்கள் மாற்றங்கள் செஞ்சுக்குங்க. இல்லைன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேக்கான ஃபோன் கால் மூலமாக வந்து வந்துட்டுருக்கு. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து அவேர்னஸாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் வந்து நம்ம இருந்துகிட்ருக்குறோம். இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த UTIIDSL அப்படின்ற இணையதளத்தில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நிலையை வந்து எப்படி சரிபார்க்கணும்னு வந்து சொல்கிறோம். இப்போ நீங்கள் அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு பேன் கார்டு விண்ணப்ப நிலையை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அதே போல் உங்களுடைய பேன் கார்டு எண்ணில் வந்து விண்ணப்பம் திருத்தம் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுடைய பேன் கார்டுடைய எண்ணை வந்து அதாவது திருத்தம் செய்கிறதுக்கு உங்களுடைய பேன் கார்டு எண்ணை வந்து நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு கேப்சா வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வரும். அந்த கேப்சா இதெல்லாமே வந்து நீங்கள் டைப் செய்கிறது மூலமாக உங்களுடைய அந்த பேன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நீங்கள் திருத்தம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ உங்களுடைய பேன் கார்டுடைய நன்மைகளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டு அப்படிங்கிறது எல்லா சேமிப்பு, நடப்பு, அதுக்கப்புறம் நிலையான கணக்குகளுக்கு வந்து பேங்க் சைட்லேருந்து கண்டிப்பாக வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐடிஆர் வந்து நீங்கள் தாக்கல் செய்யணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் சிவில் ஸ்கோர் செக்கிங்காகவும் வந்து உங்களுக்கு பேன் கார்டு வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் மினிமம் 50,000க்கு மேலான வந்து பண பரிவர்த்தனை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து உங்களுடைய பேன் எண் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு வந்து நம்மளுடைய பேங்க் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து பணம் பெற்றாலோ அல்லது வந்து அனுப்புகிறனாலோ பேன் கார்டை வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எதற்காகனா பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து இது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பண மோசடிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக இந்த பேன் எண் அப்படிங்கிறது இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் வெளிநாட்டுகளில் இருந்து பணம் பெற மாதிரி இருந்தாலும் பெற முடியும், இல்லை வந்து பணம் செலுத்துகிற மாதிரி இருந்தாலும் செல்ல முடியும். அதே போல் கடன் விண்ணப்பம் செய்வதற்கும் அதனுடைய ஒப்புதலுக்கும் வந்து பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேன் கார்டு இல்லாமல் வந்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கடன் விண்ணப்பம் வந்து கண்டிப்பாக நிராகரிக்கப்படும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பேன் கார்டு அப்படிங்கிறது கம்பல்சரின்னு சொல்லி எல்லா பக்கமுமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க.
எதனால் அப்படின்னா வந்து எல்லா மக்களுமே வந்து அவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக ஏதோ ஒரு வகையில் வந்து பேங்க்குக்கு வந்து நம்ம கண்டிப்பாக போய் லோன் அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த இடத்துல பேன் கார்டு இல்லை அப்படின்னா வந்து நம்மளுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படுது. அதனால் வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வீடாக இருந்தாலும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுற மாதிரியும் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லா மக்களுமே பேன் கார்டு அப்படிங்கிறத அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய பேன் கார்டுடைய நிலையையும் வந்து அடிக்கடி வந்து சரிபார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய பேன் எண் வந்து நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து எல்லா இ-சேவை மையத்துலையுமே கொண்டு போய் உங்களுடைய பேன் கார்டை கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்னென்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பண மோசடிகள் அப்படிங்கிறது நிறைய பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான திங்கே. அதனால் கண்டிப்பாக எல்லா மக்களும் பேன் கார்டு இல்லாதவங்க பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் திருத்தங்கள் இருக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து உங்களுடைய பேன் கார்டுடைய நிலையை வந்து அடிக்கடி வந்து சரிபார்த்துக்கிறது மூலமாக எந்த ஒரு மோசடிக்குள்ளேயும் வந்து நம்ம சிக்காமல் வந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கான அப்டேட்டும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு உண்மையான தகவலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.